அன்புள்ளங்களே, தங்கவயல் மண், இந்த மண்ணுக்குள்ளே பொன், அந்த பொன்னான இந்த மண் தான் நமக்கு இரண்டு கண். எப்படி? ஆகவே மண், பொன், கண் மூன்றையும் இணைத்தால் நமது வாழ்வு. மறந்து விடாதீர்கள். 16-17 நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன், சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். அங்கெல்லாம் எத்தனை வளர்ச்சி இருந்தாலும், எத்தனை வாழ்வு இருந்தாலும், எனது மண்ணை நான் அடிக்கடி நினைத்து பார்த்ததுண்டு. எல்லாருமே இன்புற்று வாழ வேண்டும் என்கின்ற பரந்த நோக்கோடு வாழுகின்ற ஒரே இடம் தங்கவயல் என்று சொன்னால் அது மிகையாகாது. தங்கவயல் அறிவில் சிறந்தது, தங்கவயல் ஒற்றுமையில் சிறந்தது. எப்பொழுதெல்லாம் தங்கவயலுக்கு வருகின்றேனோ அப்பொழுதெல்லாம் யோசிப்பேன், என்னடா தங்கவயல் இன்னும் சரியாக வளர்ச்சி அடையவில்லையே என்று. வணக்கம் அன்புள்ளங்களே, என்னுடைய பெயர் ஆரோக்கியநாதன், அருள் திரு ஆரோக்கியநாதன். கத்தோலிக்க குருவானவராக பெங்களூர் உயர் மறை மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு எளிய மனிதன்தான். உங்கள் முன்னிலையில் தங்கவயலை குறித்து, தங்கவயல் என்று சொல்லுகிற பொழுது என் மனமெல்லாம் புல்லரிக்கிறது, ஒரு மகிழ்ச்சியில் துள்ளுகிறது. காரணம் என்னவென்றால், நான் தங்கவயலின் மகன், தங்கவயல் மண்ணின் மகன். இந்த மண் வாசனை என்னை உருவெடுக்க செய்தது, இந்த மண் வாசனை என்னை சிலிர்க்க செய்தது, புல்லரிக்க செய்தது, வளர்க்க செய்தது. ஆகவே இந்த மண்ணை பற்றி உங்களிடத்தில் ஒரு வார்த்தைகளில் எனது அனுபவங்களை, எனது பட்டறிவை, எனது இக்கட்டுகளை, இடையூறுகளை, இன்பங்களை, உணர்ச்சிகளை உங்கள் முன்னிலையில் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். வாருங்கள் தங்கவயலை நோக்கி. இந்த தங்கவயலுக்கு 100 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு உண்டு. தங்கவயல் என்று சொன்னாலே ஒரு லிட்டில் இங்கிலாந்து என்று அழைப்பதுண்டு. காரணம், ஆங்கிலேயர்கள் அவர்கள் இந்த இடத்துல பல ஆண்டுகள் வாழ்ந்து தங்களது தொழிலை வளர்த்து கொண்டார்கள். தொழிலை வளர்த்து கொண்டாலும் தங்கவயலுக்கு என்று ஒரு சிறப்பை அவர்கள் தந்து சென்றிருக்கிறார்கள் என்று தான் என்னால் கூற முடியும். உலக வரைபடத்தில் இடம்பெற்றிருந்த ஓர் இடம்தான் பொன்வயல், தங்கவயல் அல்லது கோலார் கோல்ட் ஃபீல்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த அழகான நிலப்பரப்பு. இந்த தங்கவயல் மண் பல மொழிகளையும், பல மதங்களையும், பல இன அல்லது பல தரப்பட்ட மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அழகான தேன்கூட்டை போல அல்லது ஒரு அழகான பறவை கூட்டை போல வாழ்ந்து வளர்ந்த இடம்தான் இந்த தங்கவயல் அல்லது தங்கமண். எனது அருமையானவர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா தங்கவயலிலிருந்து பெங்களூர் மாநகரத்திற்கு ஒவ்வொரு நாளும் பயணிக்கிறார்கள் மக்கள். இந்த தொடர்வண்டியில், ரயிலில் ஆயிரக்கணக்கான மக்கள் பயணிக்கின்றார்கள், ஆயிரக்கணக்கான பலதரப்பட்ட மக்கள். ஆனால் அவர்கள் வருகிற வழியில் ஒரு ஒற்றுமை, ஒரு மனித மாண்பு, ஒரு மனித நேயம், ஒரு நட்பு, இவற்றை அல்லது தோழமை, இவற்றையெல்லாம் தங்களதாக்கி கொண்டு யாரையும் பகைமை பாராட்டாமல் எல்லாருமே இன்புற்று வாழ வேண்டும் என்கின்ற பரந்த நோக்கோடு வாழுகின்ற ஒரே இடம் தங்கவயல் என்று சொன்னால் அது மிகையாகாது. பல மத மக்கள் வாழ்கிறார்கள். இதுவரைக்கும் எந்த பூசல் கிடையாது. பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழ்கிறார்கள். எந்த விதமான சிக்கல் எழுந்தது உண்டது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான இடம். கலாச்சாரம் எடுத்துக்கொண்டாலும் சரி, பண்பாடு எடுத்துக்கொண்டாலும் சரி, மத வழிபாடு எடுத்துக்கொண்டாலும் சரி, தொழில் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏன் கல்வி அறிவை எடுத்துக்கொண்டாலும் சரி, தங்கவயல் மக்கள் சிறப்புற்று விளங்கி இருக்கிறார்கள். தங்கவயல் என்றாலே முதலிலே இந்த தங்கவயலுக்கு வந்தது தொலைபேசி. அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். முதலிலே இந்த மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டு தங்கவயலுக்கு அவர்கள் மின் இணைப்பை கொடுத்துள்ளார்கள். இப்படி பல முதல்கள் கொண்டுள்ள இடம்தான் தங்கவயல், பொன்வயல். இதற்கு என்ன அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது என்று பல பேர் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உலக வரைபடத்தில் இன்று இல்லாமல் போனாலும் கூட பல ஆண்டுகளாக வரலாறு காணாத சில சிறப்புகளை எல்லாம் உலக வரைபடத்தில் இடம்பெற்றிருந்த ஓர் இடம்தான் பொன்வயல், தங்கவயல் அல்லது கோலார் கோல்ட் ஃபீல்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த அழகான நிலப்பரப்பு. இந்த இடத்திலே எனது அருமையானவர்களே, 100 ஆண்டுகளுக்கும் மேலாக தங்கச் சுரங்கத்திலே தங்கவயல் மக்கள் உள்ளே நுழைந்து பயணித்து பல ஆயிரக்கணக்கான அடிகள் உள்ளே கீழே இறங்கி பாறைகளை எல்லாம் வெட்டி மேலே எடுத்து கொண்டு வந்து அதை வெட்டி தூளாக்கி ரசாயன பொருட்களை எல்லாம் கலந்து பிறகு தங்கங்களை எல்லாம் செங்கற்களை போல வெட்டி எடுத்து
இந்த இந்திய நாட்டுக்கும் உலக பொருளாதாரத்துக்கும் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய நாடு அல்லது இடம், நிலம் என்று சொன்னால் இந்த பொன் வயல், தங்க வயல், தங்க மண். இந்த மண்ணிலே நானும் ஒரு அழகான ஒரு பிள்ளையாக பிறந்து வளர்ந்திருக்கிறேன். குறிப்பாக டி வட்டம், சாம்பியன் ரீஃப் டி வட்டத்தில் எனது பெற்றோர் அங்குதான் வாழ்ந்து வளர்ந்தார்கள். அங்கேதான் சிறப்புகளை எல்லாம் அவர்கள் சேகரித்து அல்லது சேர்த்து கொண்டு வாழ்ந்தார்கள். அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களோடு ஒன்று கலந்து வாழ்ந்தார்கள் எனது பெற்றோர்கள். தங்கவயல், சாம்பியன் ரீஃப் அந்த சுரங்கத்தில் எனது தந்தையார் 33 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்து 65ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்று சிறப்பு பெற்றார். அப்படிப்பட்ட எனது தந்தை ஜெயநாதன் மேஸ்திரி என்று சொன்னாலே, சின்னச்சாமி மேஸ்திரி என்று சொன்னாலே மக்கள் எல்லாம், சுற்று வட்டார மக்களும் சரி, தங்கவயலில் பெருமையான, அதாவது பெரும்பாலான மக்கள் எல்லாம் என் தந்தையை பற்றி அறிவார்கள். எனது தாயை பற்றி கூட அதிகமாக அறிந்தவர்கள் தான் கோவிலம்மா என்று எனது தாயை பற்றி சொல்வார்கள். அத்தனை விசுவாசம், கிறிஸ்தவ மனித பண்பு, மனிதநேய, மனிதன் மாண்புகளை கொண்டுள்ள எனது தாயார் செபஸ்டின் அம்மாள். எனது தந்தையார் பெயர் ஜெயநாதன். இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கிறிஸ்தவ விசுவாசத்தை கொண்டுள்ள குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து பிறகு பல ஆண்டுகள் 7ஆம் வகுப்பு வரைக்கும் நான் தூய மரியன்னை பள்ளியில் பயின்று, பிறகு எனது பெற்றோர்கள் இங்கே ஆண்டர்சன்பேட்டை பகுதியில் ஒரு நிலப்பரப்பை, ஒரு விவசாய மண்ணை வாங்கி இங்கே வாழ்ந்து சென்று மறைந்திருக்கிறார்கள். இப்பொழுது என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். நீ அவளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க தானே, என்ன இந்த ஃபாதர் என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், தங்கவயல்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்னமோ தெரியல, கடவுள் என்னை அழைத்து கொண்டார். எதற்காக? இறை பணி ஆற்ற பெங்களூர் உயர் மறை மாவட்டத்திற்கென்று என்னை அழைத்து கொண்டார். ஆகவே நான் இந்த 36 ஆண்டு கால குருத்துவ வாழ்க்கையில் தங்கவயல் மண்ணுக்கு, மக்களுக்கு ஏதாவது சிறப்புகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் எப்பொழுதுமே ஆவல் கொண்டது உண்டு. ஒன்று சொல்லவா, நான் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் என்கின்ற அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விவிலியத்தில், பைபிளில் ஒரு வார்த்தையை நான் என்னால் சொல்ல முடியும். என்னென்னா, இயேசு அந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது 2 சீடர்கள், நத்தானியல், பிலிப்பு, இருவரும் இயேசுவை முதல் முறையாக பார்க்கின்றார்கள். பிலிப்பு இயேசுவை கொஞ்சம் அறிந்திருக்கிறவராக நத்தானியலுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். நத்தானியலே, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற மெசியா என்று சொல்லுகிற பொழுது நத்தால் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எனது அன்பார்ந்தவர்களே, நசரத்தூரிலிருந்து ஏதாவது நல்லது வரக்கூடுமோ என்று ஒரு மாதிரி நக்கலாக நத்தானியல் இயேசுவை பற்றி சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தையே நான் உங்களுக்கு எனது கருத்துரையாக சொல்லுவேன். அதாவது, மண்ணால் ஒருவருக்கு பெருமை, ஒருவரால் மண்ணுக்கு பெருமை. அங்கே நசரத்தூரில் பார்க்கிற பொழுது இயேசுவால் நசரத்தூருக்கு பெருமை. பிறகு பிற்காலத்தில் நசரத்தூர் வளர்ந்தது. அதே போலவே தான் தங்கவயலில் இருவிதமாக பார்க்கலாம். மண்ணுக்கு மக்களாலும், மக்களால் மண்ணுக்கும் பெருமை. அதுதான் தங்கவயல், பொன்மண் அல்லது தங்கமண். இப்படிப்பட்ட ஒரு அழகான இடத்துல நானும் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து எனது பணி ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தங்க மண்ணுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் பல்வேறுபட்ட ஏழை எளியவர்களுக்கான, முதியோருக்கான, பிள்ளைகளுக்கான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறேன். தங்கவயல் அறிவில் சிறந்தது, தங்கவயல் ஒற்றுமையில் சிறந்தது, தங்கவயல் மனப்பக்குவம் கொண்டுள்ள ஒரு பாங்கை கொண்டுள்ள இடம் தங்கவயல் பொன்மண். இதை மறக்க முடியுமா? இதுவரைக்கும் எவராலும் மறக்க முடியாத ஒரே இடம் என்று சொன்னால் அது பொன்மண் தான், தங்கமண் தான். ஆகவே நீங்களும் கூட பெருமை சேருங்களே. உங்களது தொழிலால், உங்களது படிப்பால், உங்களது மக்களோடு வாழ்கின்ற அந்த பக்குவத்தால், ஒருமனப்பட்டு வாழ்கின்ற அந்த தன்மையால் இந்த தங்கவயலுக்கு பெருமை சேருங்கள். எத்தனையோ பெரியவர்கள் எல்லாம் வாழ்ந்து போயிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இப்பொழுது கூட நாம் எண்ணி பார்க்கலாம். அரசியலில் பார்த்தால் எஸ்ஆர் சண்முகம் என்கின்ற ஒரு அருமையான மனிதர், பிறகு தியாகிகள் எல்லாம் வாழ்ந்து போன இடங்கள் இது. எனது ஆசிரியர்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜேவியர் அல்லது வெங்கட்ராம் அல்லது லாரன்ஸ், ஆரோக்கியதாஸ், ராபர்ட், பெர்னார்ட், இப்படிப்பட்ட அருமையான ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் தூய மரியன்னை கொண்டிருந்தது. இன்றும் கூட அது சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே தங்கவயலில் என்ன இல்லை? எல்லாமே உண்டு. சில பேர் கேட்பார்கள்,
தங்க வயலில் என்ன வளம் இருக்கிறது என்று. எல்லா வளமும் இருக்கிறது. ஆனால் அந்த வளங்களை நாம் தான் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அரசாங்கமோ சரி, மக்களோ சரி, அதிகாரிகளோ சரி, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான வளங்களை நாம் சரியாக பயன்படுத்தினால் வளர்ச்சி அறுவதற்கு, நிறைய வளர்ச்சியை உருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைக்கின்றேன் அருமையானவர்களே. நான் எப்பொழுதெல்லாம் தங்க வயலுக்கு வருகின்றேனோ அப்பொழுதெல்லாம் யோசிப்பேன், என்னடா தங்க வயல் இன்னும் சரியாக வளர்ச்சி அடையவில்லையே என்று. வளர்ச்சி அடையும். நீங்கள் மனம் வைத்தால் வளர்ச்சி அடையும். நீங்கள் எப்பொழுது விழிப்புணர்வோடு வாழ்கின்றீர்களோ அப்பொழுது இன்னும் வளர்ச்சி பெறும். நாம் எல்லாருமே இங்கு வாழ்ந்து போகின்றவர்கள்தான் விளந்திகளாக, ஏதோ ஒன்றுமே தெரியாதவர்களாக இருக்கக்கூடாது. நம்மிடத்திலும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். நம்மிடத்திலும் கூட சிறந்த எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நானும் வாழ்வேன், பிறரும் வாழ்வார் என்கின்ற எண்ணத்தோடு நம்மால் வாழ முடியும். நான் படித்த காலங்களில் என்னுடைய மொழியை நான் நன்றாக பயின்று கொண்டேன், படித்து கொண்டேன். ஆகவே தான் அந்த மொழி, எனது தாய்மொழி, எனக்கு உயர்வை கொடுத்தது என்று சொல்லலாம். அது தங்க மண்ணுக்குத்தான் அந்த பெருமை. ஆகையினால்தான் என்னால் வேட்டிக்கன் ரேடியோ, வத்திக்கான் வானொலி, இத்தாலியின் தலைநகரம் ரோம் மாநகரத்தில் வீற்றிருக்கக்கூடிய வத்திக்கான் சின்ன நகரத்தில் அமைந்திருக்கக்கூடியதான் வேட்டிக்கன் ரேடியோ. அந்த வேட்டிக்கன் ரேடியோவில் பணியாற்றி கொண்டிருந்தேன் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாளராக. அந்த காலகட்டங்களில் 16-17 நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன், சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். அங்கெல்லாம் எத்தனை வளர்ச்சி இருந்தாலும், எத்தனை வாழ்வு இருந்தாலும், எனது மண்ணை நான் அடிக்கடி நினைத்து பார்த்ததுண்டு. நான் பெற்றுக்கொண்ட சிறப்பு, நான் பெற்ற இந்த இன்பம், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்வது போல இந்த மண் எனக்கு சிறப்பை கொடுத்திருக்கிறது, உயர்வை கொடுத்திருக்கிறது. தமிழாலும் சரி, அல்லது சமயத்தாலும் சரி, சமூக சிந்தனையினாலும் சரி, ஒற்றுமையினாலும் சரி, பலதரப்பட்ட மக்களுடைய அன்பினாலும் சரி, நான் பெற்ற சிறப்பு, சிறந்த சிறப்பு. அதற்கு பெருமையெல்லாம் இந்த மண்ணுக்குத்தான், உங்களுக்குத்தான். ஏனென்றால் உங்கள் முன்னோர்கள் எங்கள் முன்னோர்களின் நண்பர்கள், உறவுகள். ஆகவே நாம் எல்லாருமே ஒரே உறவுதான். ஒரே தொப்புள் கொடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தங்க வயல் மண் நம்ம எல்லாரையும் ஒன்றுபடுத்தியிருக்கிறது. அதே போல வாழ்வோம், சிறந்து வாழுங்கள், வாழுங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.